ஹாய் ஃபிலிம் மேக்கர்ஸ், திஸ் இஸ் டே ஒன் ஆஃப் 30 days ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் சேலஞ்ச். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃபிலிம் மேக்கர் வந்து எப்படி வந்து படங்களை வந்து பார்க்கணும், எப்படி நம்ம பார்க்குற படங்கள்லேருந்து நம்ம எப்படி ஃபிலிம் மேக்கிங்கை வந்து கற்றுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நிறைய படங்கள் பார்க்கறது பிடிக்கும். அது எந்த ஒரு ஜானராக இருக்கலாம், அனிமேஷனாக இருக்கலாம், ட்ராமாவாக இருக்கலாம், க்ரைம் த்ரில்லராக இருக்கலாம், இல்லை எனக்கு வந்து வெப் சீரிஸ் பார்க்க பிடிக்கும், இல்லை எனக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு எந்த ஒரு ஜானராக இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச படங்களை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து பாருங்கள். அதை வந்து நீங்கள் ஒரு அன்கவுண்டபிள் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த படத்தை ஃபுல்லாக வந்து பார்த்துருக்கு. ஒரு எடிட்டராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்கலாம், இல்லையா வந்து எனக்கு வந்து டைரக்ஷன் பிடிக்கும் அப்படின்னா ஸோ அந்த கிராஃப்டை வந்து ரொம்ப உன்னிப்பாக வந்து பாருங்கள். அதுலேருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பிடிக்கும். உங்களுக்கு 2-3 டைம் பார்த்ததுக்கப்புறமா அதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப டெப்த்தாக உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கப்போ இப்படி தான் வந்து படங்களை பார்த்தேன். ஸோ ஃபிலிம் மேக்கராக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே எனக்கு இந்த ஐடியா தான் வந்து சொன்னாங்க. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்த படங்கள் எல்லாமே திரும்ப திரும்ப வந்து பாருங்கள், உங்களுக்கு அதில் நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை வச்சு உங்களோட படங்களை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக என் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.